நிறைய வேலைவாய்ப்பு பரீட்சைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். BS5 சொல்லுவோம் இல்லைங்க சார். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேக் லோடரோட இன்ஜின்ஸ் எல்லாமே BS5 இன்ஜின்ஸுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ட்ரைனிங் போயிட்டு இருக்குன்னா, இந்த டிப்பர் லோடிங் வந்து லோடரில் டிப்பர் லோட் போடுறது இருக்கிறதுலே கஷ்டம். ஒரு ஃப்ரெஷர் வந்து லோடரில் இப்போ இந்த பையன் வந்து 8வது நாள் தான் ட்ரைனிங் எடுத்திருக்கா. அப்படி இன்னும் வந்து ஒரு 7 நாள் தான் ட்ரைனிங் இருக்குது. 8வது நாள் ட்ரைனிங் நம்ம டிப்பர் லோடு இப்படி போட வச்சிருக்கிறோம் சார். இதுக்கு மேலே இந்த பையனுக்கு இதுக்கு முன்னாலே இந்த வண்டியில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. உள்ள ஓட்டிட்டு இருக்கிறவருக்கு இந்த வந்திருக்கிற கிட்டத்தட்ட 10 பேருக்குமே அதுதான் இதுங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா டிப்பர் லோடு போடுற அளவுக்கு நம்ம பழக்கி இருக்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் லெவலில் கண்டிப்பாக டிப்பர் லோடு இந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இப்போ இந்த கோர்ஸுக்கு வந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க சார்? நான் வந்து ஒரு பேட்சுக்கு 10 பேருக்கு மேலே எடுக்கிறது இல்லைங்க. ஒரு வெஹிக்கிளுக்கு 10 பேர். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ 10 பேர் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிள் எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு 10 பேர் தான் எடுக்கிறாங்க. 10 பேருக்குமே வந்து டீசல் சார்ஜ் மட்டும் தான் 5000 ருபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணுறது. இதுக்கு என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன்? சார் இது குவாலிஃபிகேஷன் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்க. அவங்க MBA முடிச்சிருந்தாலும் வரலாம், இல்லை நான் 8th கூட முடிக்கலங்கிறவங்களும் வரலாம். வேலை வாய்ப்புலாம் எப்படி சார்? சார் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் வந்து 10,000 ரூபா தான் சேலரி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளலாம் வந்து 1500+ பர் டே சேலரி போயிட்டு இருக்குது. அதை விட அதிகமாக கொடுக்குறவங்க இருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் நார்மலைஸ் பார்த்தது வந்து 1500 ருபீஸ் பர் பேட்டா போயிட்டு இருக்குதுங்க சார். இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரை விட ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறாங்கன்னா 30,000 40,000 சேலரி வாங்குறாங்கன்னா, இங்கே 15 நாள் ட்ரைனிங் வந்துட்டு ஒரு 6 மாசத்துல அவங்க ஸ்கில்லை வளர்த்திக்கிட்டு வெளியே போனாங்கன்னா அதே 30,000 40,000 சேலரி இவங்களும் வாங்குவாங்க சார். ட்ரைனிங் பீரியட் வந்து டியூரேஷன் 15 days சார். ஓகே. இந்த ஜேசிபி ஆப்ரேட் பண்றாங்க சார். ஜேசிபி ஆப்ரேட் படிக்கிறாங்க. ஆமாங்க. படிச்சாங்கன்னா இந்த சின்ன வண்டி ஆப்ரேட் பண்ண முடியுங்களா சார்? ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த ட்ரைனிங்கோட இதுவும் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து அங்க இருக்கக்கூடிய நான் சொல்றது என்னன்னா ஸ்டாஃபை கூட சொல்ல, எங்க ட்ரெயினரை கூட சொல்ல, அங்க உட்காந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க இறங்கி வந்தானே அந்த ஸ்டூடெண்ட் இதை ஆப்ரேட் பண்ணி தாட்ட சொல்றாங்க. இது ஒரு 3 நாள் இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது மண்ணு வெளிச்சு போடுறதுல இருந்து எல்லா வேலையும் அவங்களால செய்ய முடியும். அதே மாதிரி அந்த சைடு வச்சிருக்கிறது பிரேக்கர் சார். அதை நான் சொல்லிட்டு இருந்தேன். பில்டிங் எல்லாமே வந்து இப்ப காங்கிரீட் இருக்குன்னா, காங்கிரீட் நம்ம நார்மலா ஒரு கல்லெல்லாம் குறுக்கால ஒரு பாறை வந்திருக்குது, நீங்க இடிச்சு எடுக்கிறீங்க, பாறை வந்துருச்சு. ஒரு இதுக்காக ஒரு பிரேக்கர் தனியா மிஷின் வர சொன்னீங்கன்னா மினிமம் சார்ஜ் 3000 ரூபாய் 4000 ரூபாய் கேட்பாங்க. அந்த ஒரு பாறை உடச்சுட்டு போறதுக்கு. இது சிம்பிளா வரும், இறங்கு, டக்கு டக்கு டக்குன்னு ஒர்க்க முடிச்சதும் தெரியாது, போனதும் தெரியாது. ஒரு பெரிய ஒரு காங்கிரீட் எல்லாம் ஃபுல்லா சர்ஃபேஸ் எல்லாம் உடச்சு கொடுக்கணும், சிம்பிளா உடச்சு கொடுத்துருங்க. பார்த்தா இந்த மிஷின் தான் அட்டாச்மெண்ட். அதுங்க சிம்பிளா அட்டாச் பண்ணி நம்மளே வேணாலும் அதை ஒர்க் பண்ண முடியும். ஒரு 2 நாள் நல்ல ஓரளவுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4வது நாள் 5வது நாள் நீங்களே இது வந்து காரை விட ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க சார். ஏதாவது லோன் அப்ளை பண்றதுக்கு சார் நம்ம ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இங்கே லோன் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, ஃபாரின்ல எல்லா எம்பசிலையுமே அக்செப்டபிள். நீங்க கனடா போறீங்கன்னா கனடாக்கு விசாவுக்கு இந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதுதான் கரெக்டான பாத்தே சொல்ல போனா விசா வாங்குறதுக்கு. அதே மாதிரி துபாய் போலாங்க. நான் சொல்றது என்னன்னா மெக்கானிக், இந்த ஆப்ரேட்டர், ஜேசிபி ஆப்ரேட்டர், ஹிட்டாச்சி ஆப்ரேட்டர் இதுகளுக்கு மட்டும் இல்லைங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே NCVT சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட்.